3-2-2024 புனித மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 இறை வசனங்கள் 30-34 முடிய. அதிகாரம் 6:30 திருத்தூதர்கள் இயேசுவிடம் வந்து தாங்கள் செய்தவை கற்பித்தவையெல்லாம் அவருக்கு தெரிவித்தார்கள். இந்த வசனம் நமக்கு உணர்த்துவது என்னவென்றால், உறவை வளர்க்க உரையாடல் மிகவும் அவசியம். திருத்தூதர்கள் இயேசுவிடம் தாங்கள் செய்தவை கற்பித்தவையெல்லாம் அவருக்கு தெரிவித்தார்கள். நிறைவான அன்பிலிருந்து ஒரு உரையாடலை பிரிப்போமானால் அதில் மீதம் இருப்பது ஏமாற்றமே. திருத்தூதர்களின் சிறிய உரையாடல் கூட அவர்கள் இயேசுவை சார்ந்து வாழ்கிறார்கள் என்பதை எடுத்து கூறுகின்றது. மேலும் அச்சிறிய உரையாடலே அவர்களின் தேவையை இயேசு அறிவதற்கும் உதவுகின்றது. நாம் வாழும் குடும்பத்தில் ஒருவர் மற்றவரோடு உரையாடும் பொழுது, மறவியில்லா வாழ்க்கை வாழும் பொழுது குடும்பத்தை வழிநடத்தி செல்லக்கூடிய ஆற்றல் பிறக்கிறது. ஆகவே மறைவு இல்லா பகிர்வு பலவீனத்தின் அடையாளம் அல்ல, மாறாக நம்பிக்கையின் அடையாளம் என்பதை உணர்ந்து வாழ்வோம். மேலும் அதிகாரம் 6:34 அவர்கள் ஆயரில்லா ஆடுகள் போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார். இந்த வசனம் நமக்கு உணர்த்துவது, அவர்கள் அவரின் வார்த்தைக்காக ஏக்கமாக இருப்பதை அவர் கண்டு அவர்கள் மேல் இரக்கம் கொண்டார். நல்ல ஆயன் தன் ஆடுகளின் தேவையை முழுமையாக அறிவதை இங்கு காண்கிறோம். அதோடு மட்டுமல்லாது அவரை பின்தொடர்ந்த மக்களுக்கு இறை வார்த்தையை கற்பித்தார். இயேசுவின் அன்பு உறவுகளே, இயேசுவை பின்தொடரும் நாமும் அவரைப் போல நல்ல ஆயனாக இருப்போம். நம் அருகில் இருப்போரின் தேவைகளை உணர்ந்து உதவும் நல்ல மனிதநேயம் கொண்ட மனிதர்களாக வாழ்வோம்.